அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மேசம் ராசி. ஜோதிடத்தில் சொல்லப்படும் 12 ராசிகளில் முதலாவதாக இருக்கும் ராசி தாங்க மேசம் ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. மற்றவங்க இந்த ராசியை பார்த்து நம்ம மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் ஏங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மைகளை பெற்றுள்ள ஒரு அருமையான ராசி, பல்வேறான பெருமைகளையுமே பெற்று வாழும் ராசி தான் இந்த மேசம் ராசி. இந்த மேச ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவங்களுக்கு நடக்கும் அதிசயங்கள் என்ன? இவங்களோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை உடல் ரீதியாக சந்திச்சுட்டு கண்டிப்பாக வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலுமே இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இவங்களோட தொழில், குடும்பம், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்க வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்க இவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், இவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே அறிந்த ஒரு விஷயந்தாங்க. அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே ராசி, நட்சத்திரம், ஜாதகம் எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்த உடனே நேரம், தேதி, ராசி, நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே குறித்து வைத்து ஒரு ஜாதகமானது எழுதிடுவாங்க. மொத்தமுள்ள 12 ராசிகள் இருக்குது. அதில் முதன்மையானதாகவும் ரொம்ப முக்கியமானது ராசியாகவும் நம்ம மேச ராசி இருக்குது. பல பேருமே நாம் மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் படைத்த ஒரு ராசி இந்த ராசி தாங்க. மேச ராசியோட குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். மேச ராசிக்காரராக நீங்கள் அப்படின்னு பல பேரும் ஆர்வமாக அனைவருமே கேட்கும் வகையில் அவங்களோட சிறப்புகள் இருக்குங்க. ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதத்தில் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். அதுபோல தாங்க மேசம் ராசி, சிம்மம் ராசி, தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்போட குணங்கள் இருக்கும். மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இவங்க தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, சவால்களையுமே தைரியமாக கையாள தெரிந்தவங்க. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மேலுமே இந்த மேச ராசிக்காரர்கிட்ட நட்பு கொண்டாலே பலவிதமான புதிய அனுபவங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாங்க. இந்த ராசிக்காரருக்கு உடலில் பல ஆற்றல் இருக்குதுங்க. அந்த ஆற்றல்கள் எல்லாமே சரியாக பயன்படுத்தி தெரிஞ்சினால் மட்டுமே இவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களோட வாழ்க்கையில் இருப்பாங்க. மேலுமே அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசி பொறுத்த வரைக்குமே அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் முடிய நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்கள். கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்காரருக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம ஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, ரணருண ரோக ஸ்தானத்தில் சூரியன், புதன், சப்தம ஸ்தானத்தில் பார்த்திங்களா செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு. மேலுமே இதனால் இந்த வாரத்தில் கிடைக்கும் பலன்கள் பார்த்தோமா, இந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரம் அடுத்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது குறைய ஆரம்பிக்கும். பணவரத்து சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும். பாக்கிகள் வசூலாவது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே உயிர் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியான ஒரு சூழல் இருக்கும். உங்களுக்கு மன நிம்மதியுமே கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே விருந்தினர்களோட வருகையானது இருக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான காலமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கட்சி பணிகளுக்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழலுமே அமையும்.
மேலுமே நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தக்க வைத்து கொள்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களோட வெற்றிக்கு உதவும், உங்களுடைய வருங்காலத்துக்குமே ரொம்ப நல்லது. சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை முக்கியமாக தவிர்க்க வேணும். அதனால் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க நம்மளுடைய மேசராசிக்காரரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. மேலுமே எதிர்பார்த்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும். மாற்று கருத்துக்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸு பண்ணாதீங்க. அது ஏன்னா நல்ல முறையில் இருக்காது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் எதையும் யோசிக்காமல் நீங்கள் இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றமானது இந்த டைமில் ஏற்படும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாரமாக இருக்குது. ஸோ அதனால் மேசராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். உறவினர்களோட பேசும்போது கவனமாக பேசுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக காரியங்களை நீங்கள் செய்வதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே மனக்குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சிக்கல்கள் எவ்வளோ வந்தாலுமே அது உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகிடும். எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சலானது உண்டாகும். மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தங்களோட வேலைகளை செய்வது நல்லது. உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டு நீங்கள் அதில் சிக்கலில் மாட்டிட்டு நீங்கள் அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பார்த்தோம்னா மாற்றம் செய்ய எண்ணுவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்க முற்படுவீங்க. அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக செயல்படுவது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. வாடிக்கையாளர்களோட தேவைகளை சமாளித்து அதில் வெற்றியுமே கொடுப்பீங்க. மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுப்பதில் தாமதம் உண்டாகும். மன வலிமை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி உங்களோட மன வலிமையானது அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும். முருகனை நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களுமே நீங்குங்க. அதே மாதிரி சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். அல்லது செவ்வாய் நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே சரியாகிடும். மனதில் மகிழ்ச்சியும் உண்டாகி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாற ஆரம்பிக்கும். மேசா அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க. கிடாய் ஆடு பார்த்திங்களா நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு. செவ்வாய் பகவான் பார்த்திங்களா போர் கிரகம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர். எனவே இந்த ராசிக்காரர் இயற்கையாகவே இவங்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும். மேலுமே வீரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. பல நல்ல நற்பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க அப்படின்னா கூட அவங்க சில பரிகாரங்களை அவங்க செய்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலுமே மேச ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்நாளில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை மனதார நினைத்து வழிபட்டு வர வேணுங்க. வாரம் சென்று வழிபட முடியலனாலும் பரவாயில்ல. மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரியான தினங்கள்லையாவது நீங்கள் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. மேலுமே உடன் பிறந்தவங்க சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வதிலுமே மேச ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவானோட அருளையுமே முழுமையாக உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே நீங்கள் இறை வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மேலுமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேசராசிக்கார அன்பாராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குணாதிசயம் நம்ம சொன்னோம் இல்லையா, மேசராசிக்காரரு உங்களுக்கு உங்களோட கருத்து என்ன, நாங்கள் சொன்னதும் உங்களுக்கும் ரெண்டுக்கும் ஒத்து போதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.